வணக்கம். விடாமுயற்சி படத்தோட டீசர் சத்தமே இல்லாமல் நேற்று நைட்டு 11 மணி போல் ரிலீஸ் ஆச்சு. பல மாதமாக காத்துக்கிட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு கூட இந்த டீசர் லான்ச்சை சொல்லலாம். விடாமுயற்சி பட டீசரில் அப்படி என்னென்ன விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறாங்க, அதை வச்சு பார்க்கும் பொழுது படம் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 1997 வெளியான ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய ரீமேக் தான் இதுன்னு சொல்லப்படும் தகவல்களுக்கு இந்த டீசர் எந்த வகையில் வலு சேர்க்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ விடாமுயற்சி டீசரை பற்றி பார்க்கலாம். டீசர் முழுக்க வசனம் எதுவும் இல்லாமல் மியூசிக்கோடு தான் ட்ராவல் ஆகுது. இது மூலமாகவும் ஒரு அட்ராக்ஷன் அண்ட் ஹைப்பை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க போல். அஜர்பைஜானினுடைய பாலைவன பகுதிகளின் ஏரியல் வியூவில் ஸ்டார்ட் ஆகிற டீசரில் முதல்ல என்ட்ரி கொடுக்குறாரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அதுக்கு முன்னாடி சில கேங்ஸ்டர்ஸ் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருத்தரை கார்லேருந்து தூக்கி போட ஃபாலோஅப்பில் வர்ற அர்ஜுன் ஷூட் பண்ணுறாரு. கூடவே அவருக்கு ஜோடி போல ரெஜினா கசாண்ட்ரா இருக்கிறாங்க. அஜர்பைஜானினுடைய ஒரு கேங்ஸ்டர்ஸ் குழு தலைவனாக அர்ஜுன் இருக்கலாம். ஒரு பக்கம் அவருடைய கடத்தல் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியாக மறுபக்கம் தன்னோட மனைவியான த்ரிஷா கூட அஜர்பைஜானில் ஒரு வெக்கேஷன் போல் ஒரு லாங் ட்ராவலில் இருக்கிறாரு அஜித். அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. அந்த ட்ராவலுக்கு நடுவில் த்ரிஷாவை மிஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா போலீஸ் ஒருத்தர் காணாமல் போனவங்க லிஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸை பார்த்துட்ருக்க அதுக்கப்புறம் வர காட்சிகளில் அஜித் கூட த்ரிஷா இருக்க மாட்டாங்க. அவரும் ஒரு தேடுதல்லையே இருப்பார். ஒரு ஃப்ரேமில் ஒரு லேடியை கடத்தி வச்சு சேரில் கட்டி போட்டிருப்பது போலவும் இருக்கும் ஒரு ஃப்ரேமில் இருக்கிற காட்சி. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு யூகம் இருக்கிறது. அஜித் கையில் ஒரு பேக்கோடு சுற்றிட்டு இருப்பார். அது பணமாக இருக்கலாம், த்ரிஷாவை மீட்கிறதுக்கு கைமாறாக கொடுக்குற பணமாக அது இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு ஃப்ரேமில் அஜித் சோகமாக அல்லது டென்ஷனாக உட்காந்துருக்கிறாரு. த்ரிஷா வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இருக்கிற ரியாக்ஷன்ஸ் படி பார்க்கும் பொழுது தன்னை சுற்றி இருக்கிற ஆபத்தை நினச்சி அஜித் கவலைப்படுறது போல் இருக்கும். ஒருவேளை அது த்ரிஷாவை மீட்கிறதுக்கு அப்புறமா கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லாமல் அது த்ரிஷாவை கடத்துறதுக்கு முன்னாடியாக இருந்தால் அந்த ட்ராவலில் அவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னும் கூட இருக்கலாம். இது என்னுடைய ஒரு வியூ தான். இதுக்கப்புறம் ஒரு வரி வரும், எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்னு. அந்த வரிகளுக்கு மத்தியில் வர காட்சிகள் ரொம்ப வலியோடும் காயத்தோடும் ஒரு தேடுதலில் அஜித் இருக்கிறதாக காட்டும். அதுவும் கடைசியில் ஒரு நம்பிக்கை இழக்கிற அளவுக்கான சூழல் வரைக்கும் அவரை சுற்றி இருக்கிறதாகவும் அதை புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் வர்ற கார் சேசிங் சீன், ஃபைட் சீன்லாம் தாறுமாறாக எடுத்திருக்கிறாங்க. அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு சீனோட ஷூட்டிங் அப்போ வெளியான வீடியோ தான் சில மாதங்களுக்கு முன்னாடி அப்டேட்டாக வெளியாச்சு. அதாவது ஆரவ் கூட அந்த சீனில் இருப்பார். கார் போய் அப்படியே கவிழ்ந்து விழும். மொத்தத்தில் தன்னோட ஃபேமிலியை மையப்படுத்தி ஒரு கேங்ஸ்டர் கும்பல் கிட்ட சிக்கின அஜித் தன்னோட ஃபேமிலியை, அதாவது தன்னுடைய மனைவியை எப்படி காப்பாற்றுறாரு, அந்த கடத்தல் கும்பலை முழுசாக ஒழிச்சு கட்டிட்டாரா அப்படிங்கிறது தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கதைன்னு நினைக்கிறேன். இதை எப்படிடா இவ்வளோ ஷூராக நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் கை கொடுக்குது ஒரு படம். முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய ரீமேக் தான் இது அப்படின்னு. அந்த படத்தோட பேர் பிரேக் டவுன். 1997 வெளியான படம். சரி, இப்போ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அஜர்பைஜானில் வெக்கேஷனுக்காக போகிற ஹீரோவும் அவரோட மனைவியும் அந்த பாலைவன ரோட்டில் கார் ரிப்பேர் ஆனதால் ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. அப்போ வர ஒரு ட்ரக்கில் மனைவியை அனுப்பி மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பார் ஹீரோ. பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் அப்படியே அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னும் சொல்லியிருப்பார். நான் வந்துடுறேன் இந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் மெக்கானிக்கும் வரமாட்டாங்க, மனைவியும் வரமாட்டாங்க. கடைசியில் இவரே அப்படி இப்படின்னு காரை சரி பண்ணிவிட்டு அங்கே போனால் அந்த கடையில் மனைவி இருக்க மாட்டாங்க. மனைவி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வர அந்த ஹீரோ மனைவியை தேடுறாரு. ஒரு கும்பல் அவங்கள கடத்தி வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவர் அவங்க கிட்ட போராடி மனைவியை மீட்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணுற அந்த கும்பல் கிட்ட இருந்து ஃபேமிலியோடு எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. அந்த படத்தை நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி அந்த படம் முழுசாகவே இருக்குது. அந்த பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் விடாமுயற்சி அப்படின்னும் பலர் உறுதியாக சொல்கிறாங்க. அந்த படத்தில் நம்ம ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரியான சில பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி விடாமுயற்சியாக வெளியாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னும் சொல்லப்படுது. விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகும்னு இப்போ படக்குழுவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மூலமாக அடுத்த படமான குட் பேட் அக்லி, அதாவது அஜித்தினுடைய அடுத்த படம், அஜித்தினுடைய பிறந்த நாள் மே 1ஆம் தேதி அன்னைக்கு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ வெளியாகி இருக்கிற இந்த விடாமுயற்சி டீசர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்களும் அந்த பிரேக் டவுன் படத்தினுடைய அந்த படமாக இருக்கட்டும், அதனுடைய டீசராக இருக்கட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஒப்பீனியன்ஸ் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.